சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய் உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி மொழி உயிருக்குள் சீரும் புலியின் கடும் விழி கொதிக்கும் எண்ணை சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. அத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. வார்த்தைகள் கல்லூறு வீசலம். போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராகலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெற்றி தேரோட்டம் நடத்தி. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய் உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. இப்பதான் லட்சணமா இருக்கீங்க. இனிமே எப்பவுமே இப்படிதான் லட்சணமா இருக்கணும் நீங்க. நான் கிளம்புறேங்க. எப்படி வந்தீங்க? நடந்தா வந்தீங்க? இருங்க எங்க கார்ல டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர் இல்ல நான் போய்க்கிறேன். போயிடுவீங்களா? சரி. ஏய் நில்லு. யாராவது பூ குங்குமம் புடவெல்லாம் கொடுத்தா வாங்கிக்குவியாடி நீ? குங்குமத்தையும் பூவையும் தொடுற அளவுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? இத வச்சு பாக்குற அளவுக்கு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்ட? என்னடி அப்படி பாக்குற? குழஞ்சி பேசினவ இப்படி எரிஞ்சு விழறாளேன்னு பாக்குறியா? இது தாண்டி நெஜம். அதெல்லாம் போய் எப்படி எப்படி அந்த ஆளுக்கு நான் குடுக்கிற கஷ்டத்தை பொறுக்க முடியாம என்ன பார்த்து பேச வந்தியா? நீ வந்து பேசிட்டா அப்படியே என் மனசெல்லாம் மாறிடுமா? மாறாதடி. நாளுக்கு நாள் அந்த மனுஷன் மேல இருக்கிற கோவம் கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு அவர் என்னமா பண்ணிட்டாரு?
நடந்தது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நடந்ததுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆ, அதுக்காக அவர் உன் வீட்டுக்கு வந்ததையும் நீ அவரை தாங்குன்னு தாங்குனதையும் நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அவர் என் வீட்டு வாசப்படிய மிதிக்கிறதே பெரும் மன நிம்மதிக்கு தாமா. அந்த நிம்மதியை நீங்க கொடுத்துட்டு அவர் எதுக்குமா அங்க வர போறாரு? ஏய், நான் என்ன மன நிம்மதி கொடுக்காம விட்டுட்டேன்? ஆ? என்னால அவருக்கு கிடைச்ச வாழ்க்கை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு நிம்மதியா இருக்க முடியாதோ? அம்மா, ஒரு மனுஷனுக்கு நிம்மதி சொத்து சுகத்துல இல்லம்மா, கூட இருக்கிறவங்க காட்டுற பாசத்துல தாமா இருக்கு. அந்த மனுஷனுக்கு ஒரு வேளை பாசமா சாப்பாடு போட்டிருப்பீங்களா? என்னைக்காவது ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அன்பா பேசியிருப்பீங்களா? விடிஞ்சு எந்திரிச்சா உங்க அகங்காரத்தை காட்டுறதுலதான் மும்முரமா இருந்திருக்கீங்களே தவிர அவருக்குன்னு ஒரு மனசு இருக்கே, அத கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? ஆமாண்டி, உன்னையே நினைச்சிட்டு இருப்பாரு அந்த ஆளு. அந்த ஆளை பத்தி நான் யோசிக்கணுமா? உன்னை தலை முழுகணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் அத பண்ணாத அந்த மனுஷங்கிட்ட அன்பா எப்படி பேசுறது? ஆ? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் சாப்பிடுற சாப்பாடு இருக்கே அதுல எவனாவது மண்ணள்ளி போட்டா கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா அந்த ஆளை எப்போ நான் மன்னிக்கவும் மாட்டேன், மதிக்கவும் மாட்டேன். ஒரு தடவை அவர் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சாரு இல்ல, அதுக்குதான் ஒரு பக்கம் மீசையே எடுத்தேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த குங்குமம், பூவு இதெல்லாம் யார் இருந்தா உன்னால வச்சுக்க முடியுமோ அவரையே இல்லாம ஆக்கிடுவேன். நம்ம 2 பேரும் விதவையானாலும் பரவாயில்ல, அந்தோட கொன்னுடுவேன். அந்த ஆளு உயிரோடு இருக்கணும்னா இப்ப நடந்த மாதிரி எந்த தப்பு நடக்காம இருக்கணும். அத நீ மனசுல வச்சுக்கோ. போ போ. ஏய் ராணி, அம்மா, இவ வந்துட்டு போன இந்த வீட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணு. சரிங்கம்மா. அக்கா, என்ன காயத்ரி? அம்மா வீட்ல இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியுமா? ஒண்ணு சொல்லிட்டு போகலையாமா? பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க. அம்மா வர வரைக்கும் நீ வேணா நம்ம வீட்டுல வந்துடுற. இல்லக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்துடுவேன்னு அம்மாக்கு தெரியும். நான் பரத்துக்குள்ள கிளம்பி போயிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதான் என்னன்னு தெரியாம குழப்பமா இருக்கு. அக்கா, உங்க போனை கொஞ்சம் கொடுங்களேன். இந்தா. என்னம்மா? போன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்காம இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. சரி, நீ பதட்டப்படாதம்மா. இல்லக்கா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நான் முதல்ல எங்க அம்மாவை பார்க்கணும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்னக்கா, என்னாச்சு? காயத்ரி டென்ஷனா இருக்கா? ஜெயாக்கா எங்கேயோ வெளியே போயிருக்காங்களா, ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அதான் காயத்ரி டென்ஷனா இருக்கா. எனக்கும் தெரியல காயத்ரி. ஆனா நான் காலையில கடைக்கு போகும்போது உங்க வீட்டு வாசல்ல கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு பாட்டி இறங்கி போனாங்க. பாட்டியா? ஆமாமா காயத்ரி, நல்ல வசதியான இடம் போல இருக்கு. நிறைய நகை வேற போட்டிருந்தாங்க. ஆனா அந்த பாட்டி எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல.
ஆனா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அம்மா கதவை சாத்திட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அம்மா பாட்டியோட போயிருக்குமோ? என்னம்மா யோசிக்கிற? இல்ல, நீங்க சொன்னதை வச்சு ஓரளவுக்கு என்னால கெஸ் பண்ண முடியுது. இந்தாங்க உங்க phone. நில்லு. என்ன உங்க அம்மா அனுப்புனாங்களா? இல்ல, நானா தான் வந்தேன். அம்மா வீட்டுக்கு வரல, அதான் இங்க இருக்காங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அம்மா எல்லாம் இங்க இல்ல. இங்க இல்லனா எங்க போனாங்கன்னு தெரியுமா? ஏய், அவ போற இடம்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இருக்கேன். அம்மா, உங்க அம்மா வந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போ. என்ன போன்மா. ஹலோ மேடம், ரோட்ல ஒரு அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அவங்க போன்ல உங்க நம்பரை தான் லாஸ்டா டயல் பண்ணிருந்தாங்க. அதனால தான் உங்க நம்பருக்கு கால் பண்ணேன். நீங்க கிளம்பி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? நீங்க இப்ப சொன்னத அப்படியே அவங்க பொண்ணு இங்க இருக்காங்க சொல்லிடுங்க. உங்க அம்மாவை பத்தி கேட்டல்ல, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. பேசு. ஹலோ, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உடனே வர முடியுமா? இப்ப வந்துடுறேங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா தைரியமா இருக்கும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? ஏய், என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நானாச்சு உங்க அம்மாவை பார்க்க வரதாச்சு. உங்க அம்மா செத்தே போனாலும் நான் வர மாட்டேன். உனக்கு உங்க அம்மா வேணும்ல, நீயே போய் பாத்துக்கோ. போ. இந்த அம்மாவை அட்மிட் பண்ணவரை என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேடம். சார், ஒரு நிமிஷம். டாக்டர் கூப்பிடுறாங்க சார். உட்காருங்க. பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது டாக்டர். நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். அவங்க மயங்கி கிடந்தாங்க. அவங்கள கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணேன். நல்ல காரியம் பண்ணீங்க. சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததுனால எந்த ரிஸ்க்கும் இல்லாம காப்பாத்த முடிஞ்சது. அவங்களுக்கு சாதாரண மயக்கம்தான். தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. தேங்க்யூ டாக்டர். மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டதால நான் தான் உங்களை பாராட்டணும். அவங்க கண் முழிச்சதும் 3 ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் ஓகே பண்ணிடலாம். டாக்டர். வாங்க. என்ன பாக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? ரோட்ல மயக்கடிச்சு கீழே வந்துட்டீங்களா? உங்களை ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. நான் அவரை பார்த்து நன்றி சொல்லணும். இருக்காரா? சார், அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. தேங்க்யூ. என்ன சொன்னாங்க? உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓ. இவர்தாம்மா உங்களை அட்மிட் பண்ணவரு. ரொம்ப நன்றிப்பா. பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்.
இந்தாங்க உங்க ஃபோன். நீங்க இதுல கடைசியா டயல் பண்ண நம்பருக்கு நான் கால் பண்ணேன். உங்க பொண்ணு அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. உங்க மொபைல்ல இருந்து உங்க ஹஸ்பண்ட் நம்பர் பார்த்தேன். அவருக்கும் கால் பண்ணேன். அவரும் வந்துட்டு இருக்காரு. டாக்டர், ஜெயலட்சுமின்னு ஒருத்தங்களை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா? அந்த ரூம்ல இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். இருங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல தம்பி. இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிடணும். இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். சாரிங்க, எங்க அம்மா இந்த ரூம்ல தான் இருக்காங்க. காயத்ரி, அம்மா, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகலம்மா. அம்மா என்ன சமாளிக்கிறதுக்காக போய் சொல்லாத, உண்மையை சொல்ல, என்ன ஆச்சு? உண்மையை சொல்றேன், ஒண்ணும் ஆகலம்மா. இந்த தம்பி தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. தம்பி, நீங்களே சொல்லுங்க. என் பொண்ணு பதட்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க சொன்னா நம்புவா. சொல்லுங்க. டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு சாதாரண மயக்கம் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. போதுமா? நம்புறியா? சார், இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க. காயத்ரி, கொடுங்க, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். தம்பி ரொம்ப நல்லவரா தெரியறாருல்ல? அது இருக்கட்டுமா, நீ எதுக்குமா அந்த வீட்டுக்கு போன? அவங்களுக்கும் நமக்கும் தான் ஆகாதில்லம்மா. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீ அங்க போனது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இப்ப எதுக்கு போனாங்க? போக வேண்டிய சூழ்நிலைடி, அதான் போனேன். அப்படி என்ன சூழ்நிலை? எதுக்கு அந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள நீ தனியா போற அளவுக்கு உன்கிட்ட அப்படி என்னதான் சொன்னாங்க அவங்க? சொல்லுமா. மீச ஆம்பளைங்களுக்கு தான், ஆம்பளை இல்லாதவங்களுக்கு இல்ல. போனதும் நல்லா தாண்டி பேசினா, நல்லாதான் உபசரிச்சா. என்னாச்சு தெரியுமா? ஒரு தாம்பாளத்துல புடவை வச்சு பூ வச்சு எனக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டா. நெத்தியில வச்ச குங்குமத்தை அழிச்சா. பூவை தலையில இருந்து எடுத்து பிச்சு போட்டா. அம்மா, ஒரு அமங்கலி சடங்கை நடத்தி காட்டிட்டா. அவரை கொண்டு நாம 2 பேரும் விதவையானாலும் பரவாயில்லன்னு எங்கிட்டயே சொன்னாடி. அதெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு தலை சுத்தி என்னாச்சுன்னு தெரியல, இங்கே கிடக்குறேன். அம்மா, அவங்க சொன்னதுக்காக நீ ஏம்மா இந்த அளவுக்கு பயப்படுற? இல்ல காயத்ரி, அந்த சண்டாளி சொன்னதை நிச்சயமா செஞ்சிருவாடி. அவங்க நடந்துக்கிறது ரொம்ப ஓவரா இருக்குமா. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத பொம்பளையை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வருஷம் வெட்டிங் டேய வீட்லயே செலிப்ரேட் பண்றோம். கண்டிப்பா வரணும். ராஜேஸ்வரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ராஜேஸ்வரி, என்ன கூப்பிடுற மாடுலேஷனே மாறுது? உன்னால ஜெயலட்சுமி எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அவ எந்த நிலைமையில இருந்தா எனக்கு என்ன? வீட்டுக்கு வந்தவள அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க. அதையே நினைச்சிட்டு மனசு கஷ்டப்பட்டு போனவ ரோட்லயே மயங்கி விழுந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா உன்னால சரி பண்ண முடியுமா? நான் ஏன் சரி பண்ணணும்? அவ செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏய்! அட, அடிக்கிற அளவுக்கு கை ஓங்கிடுச்சா? ஏன் ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க அடிங்க. சீ. நீ எல்லாம் அடிச்சு திருத்துற ஜென்மம் இல்ல, ஒதுக்கி திருந்துற ஜென்மம். என்ன கொல்லுவேன்னு உங்ககிட்ட இருந்து வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா இனிமேலும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்.
மாப்பிள்ள, நீங்க இப்ப எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. நீங்க ஜெயலட்சுமியோடயே இருங்க, அப்பதான் சந்தோஷமா இருப்பீங்க. ஹலோ